ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சர்க்கரை பொங்கல். அதுக்கு 1.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து 2 டம்ளர் கணக்கு வருது. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் பொடிச்ச வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 20 நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, 3 விசில் வந்ததும் பொங்கல் இப்படி இருக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாடை நல்லா மசிச்சுட்டு இந்த வெள்ளத்தை ஊற்றினாதான் குலைவாக இருக்கும். முதல்ல ஊற்றிடக்கூடாது. இப்போது அதை தூக்கி அடுப்பில் வச்சு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் சீக்கிரமாகவே இறுகிடும். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகின பின்னால் அதில் 3 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸும் சேர்த்துருக்கேன். கிஸ்மிஸ் நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. அதில் தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பொங்கலில் அதை எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எவ்வளோ குலைவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீ ஆற நல்லா கெட்டியாயிடும். சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி.